ஆண்டவரே உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். திருப்பேழை எப்ராத்தாவில் இருப்பதாய் கேள்விப்பட்டோம். வனவெளியில் அதை கண்டுபிடித்தோம். அவரது உறைவிடத்திற்கு செல்வோம் வாருங்கள். அவரது திருவடி தாங்கி முன் வீழ்ந்து பணிவோம், வீழ்ந்து பணிவோம். ஆண்டவரே உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே நீர் உமது வல்லமை விளங்கும் பேழையுடன் உமது உறைவிடத்திற்கு எழுந்தருள்வீராக. உம் குருக்கள் நீதியை ஆடையன அணிவார்களாக. உம் அன்பர்கள் அக்களிப்பார்களாக. நீ திருப்பொழிவு செய்த அரசரை உம் ஊழியராகிய தாவீதின் பொருட்டு புறக்கணியாதேயும், புறக்கணியாதேயும். ஆண்டவரே உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். இயேசுவில் எனக்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரினுடைய நம்பிக்கை தருகின்ற திருப்பாடலை நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரே உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும் என்று திருப்பாடல் ஆசிரியர் ஜெபிக்கின்றார். உமது உறைவிடம் இதோ நீர் தங்குகின்ற ஆலயம். அங்கே மகிழ்ச்சியும் அக்களிப்பும் ஆராவாரமும் நன்மைத்தனங்களும் நிறைவாக எங்களுக்கு கிடைக்கின்றது. இந்த திருப்பாடலிலே ஒரு எதிர்நோக்கை நாங்கள் பார்க்கின்றோம். தாவீது அரசர் இதோ ஆண்டவருக்கு ஒரு உறைவிடத்தை எழுப்ப வேண்டும் என்று நினைத்து பாடுகின்ற ஒரு திருப்பாடலாக அமைந்திருக்கிறது. உமது திருப்பேலை எஃபேத்தாவில் இருப்பதாய் கேள்விப்பட்டோம். வனவெளியில் அதனை கண்டுபிடித்தோம். ஆண்டவரே உம் உறைவிடத்திற்கு நீர் விரைந்து வாரும் என்று அவர் அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை தேடி கண்டடைந்து அவரை தமது உறைவிடத்திற்கு அழைக்கின்ற ஒரு ஜெபம் நிறைந்த திருப்பாடலாகவும் அமைந்திருக்கின்றது. இன்றைய நாளிலே ஆண்டவர் உரைகின்ற அந்த இடம் கோவில் மற்ற இடங்கள் மட்டுமல்ல, நமது உடலாகிய ஆலயமும் ஆண்டவர் உரைகின்ற இடமாக அமைந்திருக்கிறது. நமது உள்ளத்திற்குள்ளாக, நம் உடலுக்குள்ளாக, எண்ணங்களுக்குள்ளாக ஆண்டவர் உரைய வேண்டும் என்றால் நாம் ஒரு சில காரியங்களை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நமது உடலும் கோவிலாக மாறும், ஆண்டவர் உரைகின்ற இடமாகவும் மாறுகிறது. நாம் ஒவ்வொரு நாளும் நான் என்ற அகந்தையை அகற்றுகின்ற பொழுது, இறைவனுக்கு இடத்தை கொடுக்காமல் என் உள்ளத்திற்குள்ளாக, என் உடலுக்குள்ளாக நான் அடைத்து வைத்திருக்கின்ற பல தீமையான காரியங்களை விளக்குகின்ற பொழுது, என்னுடைய தேடுதல்
எல்லாம் செல்வத்திலும் பணத்திலும் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியை தருகின்றதிலும் தேடல் அமைந்திருந்தது என்றால், இறைவன் உரைகின்ற இடமாக நமது உடலும் நமது மனமும் அமையாது. நாம் வெளியிலே ஆலயத்திலே மட்டுமே இறைவனை தேடுகின்ற நிலையை உருவாகிவிடும். இன்றைக்கு இந்த அருமையான திருப்பாடல் நமக்கு கற்றுக் கொடுப்பது, எவ்வாறு தாவீது அரசர் ஆண்டவரை தமது உறைவிடத்திற்கு அழைக்கின்றாரோ, அவரை தேடி கண்டுபிடித்து, ஆண்டவரே உமது திருப்பேழையோடு நீர் உறைவிடத்திற்கு விரைந்து வாரும் என்று அவரை அழைத்து அரவணைத்துக் கொள்கிறாரோ, நாமும் அவ்வாறாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற நன் தீமைகளை களைந்தெறிய, ஆண்டவர் வருவதற்கு தடையாக இருக்கின்ற என் உள்ள எண்ணங்கள் எல்லாவற்றையும் நான் விட்டுவிட நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இன்ற நாளிலே நான் கற்றுக்கொள்வேன். இதோ ஆண்டவர் உரைகின்ற இடமாக அவருக்கு நான் இடத்தை ஏற்பாடு என் உள்ளத்திலே முதலில் செய்கின்ற பொழுது, என்னுடைய வழிபாடும் ஆண்டவரை நான் வெளியிலே ஆலயங்களிலே தேடுகின்ற பொழுது என் உள்ளத்திற்குள்ளாக இருந்து அவர் பேசுகிறதையும் இரண்டையும் நான் உண்டல கலக்கின்றேன். அதிலே இறைவனிலே நான் எப்பொழுதும் மகிழ்ச்சி உறைவேன். ஆகவேதான் இந்த திருப்பாடலிலே அழகாக சொல்லப்படுகின்றது, ஆண்டவரே உமது நீதியை குருக்கள் ஆடையென அணிந்து கொள்வார்கள், உம் அன்பர்கள் அக்களிப்பார்கள். காரணம், உமது பரிந்து பேசுதலும் உமது உறைவிடமாக நீர் எங்களையே தேர்ந்து கொண்டதன் வழியாக நாங்கள் அக்களிப்போம் என்று அவர்கள் ஜெபிக்கின்றார்கள். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கென ஒரு இடத்தை என் உள்ளத்திலே நான் ஆயத்தப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவது, நான் அதிகமாக தேடுவது இறை பிரசன்னத்தையும், எனக்குள்ளாக இறைவன் கடந்து வர, எனக்குள்ளாக இறைவன் உரைய அவரது வார்த்தைகளையும், அவர் எவ்வாறாக என் வாழ்வை மாற்றுவார் என்ற தேடலையும், அவர் வழியிலே நான் செல்வதற்கான வழியின் தேடல்களையும் இன்றைக்கு நான் தேட அழைக்கப்பட்டிருக்கின்றேன். அந்த தேடுதல் இறைவனுடைய உறைவிடமாக என் உள்ளத்தை மாற்றுகிறது. அங்கே இறைவன் உரைகின்றார். என் உள்ளத்திலே மகிழ்ச்சி ஆரவாரம் எழும்புகிறது. என்னுடைய வாழ்வு மாற்றம் பெறுகிறது, மாட்சியால் நிரப்பப்படுகிறது. ஆக இந்த அருமையான நாளிலே இறைவனை பல நிலைகளிலே நாம் வெளியே தேடிக்கொண்டிருக்கின்றோம், ஆலயங்களிலே தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த தேடுதல் ஒரு நிறைவை தராது. என் உள்ளத்திலும் இறைவன் உரைகின்றார் என்பதை நான் உணர்ந்து பார்க்க, என் உள்ளத்தில் இருக்கின்ற தீமைகளை களைந்தெறிய நான் முற்படுகின்ற பொழுது அந்த தேடுதல் நிறைவு அடைகிறது. அந்த நிறைவை நோக்கி தொடர்ந்து பயணிக்க நாம் அருள் வேண்டுவோம். இந்த அருமையான காலை வேளையிலே, இறைவா என் உள்ளத்திலே உரைய எழுந்து வாரும், என் உள்ளத்திலே உறைந்து உமது திரு இடமாக என் உள்ளத்தை மாற்றி என்னை வாழ்வியும் என்று அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஒப்புக் கொடுப்போம். எங்களை என்னாலும் நேசித்து காத்து வழி நடத்தி வரும் எங்கள் அன்பு இறைவா, இதோ என் உள்ளத்தை உமக்காக ஆயத்தப்படுத்துவேன். எனது தேடுதலும் நீராகவே இருக்கின்றீர். எனது தேடுதல் எப்பொழுதுமே எங்களுக்கு நிறைவை கொடுக்கிறது. உம்மை தேடுகின்ற பொழுது ஆசீராக எனக்கு அமைகிறது. இந்த நாளிலே உம்மை தேடவும், உமது பிரசனத்தை என் உள்ளத்திலே ஏற்க, உறைவிடத்தை அமைக்க, என் உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் தூய்மைப்படுத்தவும் எனக்கு அருளையும் ஆற்றலையும் தாரும். தொடர்ந்து என்னை ஆசிர்வதியும் வழிநடத்தி அருளும். இது எங்கள் ஆண்டவரும் மீட்பும் இரட்சகருமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.